ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்த படம் சூப்பரான அட்வென்ச்சர் படம். படத்தோட கதை என்னன்னா, சாதாரண பொண்ணுக்கு ஒரு ஸ்டீல் முட்டை கிடைக்குது. அந்த முட்டையோட மாயாஜால உலகத்துல போய் மாட்டிக்கிறா. போன பிறகு தான் தெரியுது இவ தான் அந்த மாயாஜால உலகத்தோட இளவரசின்னு. இங்க ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் இவளுக்கு எதிரா செயல்பட்டுட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து இந்த மாயாஜால உலகத்த காப்பாத்துனாளா இல்லையா? மேலும் அவ இங்க என்னென்ன சாகசம் பண்ணான்றத பத்தி சூப்பரா விளக்கக்கூடிய படம் தான் இது. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப படத்துக்குள்ள போகலாம். படத்தோட தொடக்கத்துல 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்க, அப்போ அவங்களோட அக்கா இவங்கள எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. குழந்தைங்களோட அப்பாவ காட்டுறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, "உங்க அம்மா கடைசியா இந்த பொருளெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு" சொல்லி, அம்மா கொடுத்த பரிசு பொருள் எல்லாத்தையும் குழந்தைங்க கிட்ட கொடுக்குறான். ஏன்னா, இப்போ குழந்தைங்களோட அம்மா உயிரோட இல்ல. பரிச வாங்குன 3 குழந்தைங்க கிட்ட இதுதான் உங்க அம்மாவோட கடைசி பரிசுன்னு சொல்ல, குழந்தைங்க கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. இதுல கிளேரா என்ற பொண்ணுக்கு ஒரு ஸ்டீலால் ஆன முட்டைய கொடுத்திருக்காங்க அவங்க அம்மா. அது லாக் பண்ணி வச்சிருக்கு. இந்த முட்டைய தொறக்கணும்னா சாவி இல்ல. ஆனா சாவி போட்டு திறக்கக்கூடிய ஹோல் முட்டைக்குள்ள இருக்கு. முட்டைக்கு மேல எது செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்ய இந்த முட்டை உதவும் அப்படின்னு எழுதியிருக்கு. இதனால கிளேரா என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கா. ஏன்னா இந்த முட்டைய எப்படி திறக்கணும்ன்ற விஷயம் இவளுக்கு தெரியல. கிளேரா முட்டைய நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, முட்டை வந்து இவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளால செய்யப்பட்டு இருக்குன்றத கண்டுபிடிக்கிறா. மேலும் கிளேரா கிறிஸ்மஸ் லீவுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா. இப்ப போனா அவர பார்க்கலான்னு முடிவு பண்ணி நேரா ஒரு வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கிளேரா நினைக்கிறா, இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து இவரு ஒரு பெரிய இன்ஜினியரா தான் இருப்பாருன்னு. உடனே முட்டைய கிளேரா அவர்கிட்ட காட்ட, அத பார்த்த உடனே அவரு புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இந்த முட்டைய சின்ன வயசுல கிளேரா அம்மாவுக்கு இவர் தான் செஞ்சு குடுத்திருக்காரு. அதனால அவகிட்ட எதுவுமே அவர் சொல்லல. கிளேராவ பார்ட்டி முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போன்றாரு. இப்போ ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் இனிமே தான் நடக்கப் போகுது. அதனால இந்த பொண்ண நம்ப கண்காணிக்கணும்னு அவர் வளர்க்குற ஆந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கிளேரா இப்போ பார்ட்டிக்கு திரும்ப வர அவளுடைய அப்பா பார்ட்டில இருந்து எங்க போன அப்படின்னு கண்டமேனிக்கா திட்டுறாரு. இங்க கிளேரா எனக்கு டான்ஸ் ஆடுறதுல விருப்பமே இல்லன்னு சொல்றா. அதனால அவங்க அப்பா ரொம்ப கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் பார்ட்டில இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு இருக்குன்ட்டு அந்த இன்ஜினியர் தாத்தா அறிவிக்கிறாரு. உடனே எல்லா குழந்தைங்களும் அவங்களுடைய பேர் ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர தேட ஆரம்பிக்கிறாங்க. கிளேரா இங்க அவளுடைய பேர் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்க, படிக்கட்டெல்லாம் ஏறி மேல ஒரு கதவு வழியா வெளிய போகும்போது, அங்க ஓட்டம் மாதிரி தெரியுது. அத பின்தொடர்ந்து போகும்போது மாயாஜால காட்டுக்குள்ள வந்து நிக்கிறா. நின்னுட்டே இருக்கும்போது கிறிஸ்மஸ் மரத்து மேல முட்டைய தொறக்கறதுக்கான சாவி இருக்கு. உடனே அந்த சாவிய எடுக்கலான்னு போகும்போது, குட்டி எலி அந்த சாவிய எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடுது. கிளேரா அந்த எலிய தொரத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறா. எலி ரொம்ப வேகமா ஓடிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல எலி இங்க ஆத்துக்கு அந்த பக்கம் போயிடுது. ஆறு இப்போ பனியால மூடப்பட்டிருக்கு. வேற வழி இல்லாம கிளேரா ஆறு மேல கால வைக்கும்போது பனி உடைய ஆரம்பிக்குது. எலி சாவிய வாயில வச்சுக்கிட்டு கிளேராவ பார்க்கும்போது கிளேராவும் எலியவே பார்க்கறா. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது அந்த பக்கம் பிரிட்ஜ் இருக்கு. உடனே பிரிட்ஜ் கிட்ட ஓடி போயிட்டு பார்க்கும்போது அங்க சோல்ஜர் பனியால உறைஞ்ச நிலையில இருக்காரு. கிளேரா அந்த சோல்ஜருடைய கன்னத்துல கை வச்ச உடனே அவர் சுய நினைவுக்கு வராரு. சுய நினைவுக்கு வந்த சோல்ஜர் கையில இருக்க வாள உயர்த்தி, "யார் நீ? எப்படி இங்க வந்த? உன் பேர் என்னன்னு?" கேட்க, உடனே கிளேரா அவளுடைய பேர அவங்க அம்மா பேரோட சேர்த்து சொல்றா. அந்த சோல்ஜர் கிளேரா முன்னாடி முட்டி போட்டு வணங்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் என்ன சொல்ல வரான்னா, "நீங்க தான் எங்களுடைய இளவரசி. அதனால நீங்க இந்த இருண்ட காட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இங்க போர் நடந்துட்டு இருக்குன்னு" கிளேராவ பார்த்து சொல்றான். கிளேரா அவர் சொல்றது எதுவுமே கேட்கிற மாதிரி இல்ல. உடனே அந்த சோல்ஜருக்கு ஆர்டர் போடுறா. என்ன அந்த இருண்ட காட்டுக்குள்ள கூட்டிட்டு போன்னு. கட் பண்ணா சோல்ஜர் கிளேராவ இருண்ட காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போது ரொம்ப பயந்துகிட்டே போறான். குதிரையில போகும்போது கிளேரா அந்த எலிய பாத்துடுறா. எலி கையில முட்டிய தொறக்கிறதுக்கான சாவியும் இருக்கு. உடனே குதிரையில இருந்து கீழ இறங்கி திரும்பவும் அந்த எலிய துரத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறா. கூடவே அந்த சோல்ஜரும் ஓடிக்கிட்டே வரான். ஓடி வந்த எலி ஒரு பொந்துக்குள்ள நுழையுது. இதனால கிளேரா பொந்துக்குள்ள கைய விட்டு எலிய பிடிக்கலான்னு பார்க்கும்போது, அவளுக்கு பின்னாடியே பெரிய உருவமான எலியோட ராஜா கிளேராவ தாக்க பாக்குது. இந்த நேரத்துல சோல்ஜர் எலி ராஜா கூட சண்டை போட்டு கிளேராவ ஒரு வழியா காப்பாத்திடுறான். இப்ப 2 பேருமே இந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. காட்டுல பெரிய பொம்மை இருக்கிறத கிளேரா பாக்குறா. உடனே சோல்ஜர் சொல்றான், "நம்ம இந்த இடத்த விட்டு போயே ஆகணும். இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு" சொன்ன உடனே கிளேரா சோல்ஜரோட பேச்ச கேட்க ஆரம்பிக்கிறா. இப்போ சாவியும் கிளேராவுக்கு கிடைக்கல. அதனால குதிரை மேல ஏறி அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கிளம்பும்போது மரத்து மேல ஸ்டார்ட்டிங் சீன்ல பார்த்த அந்த ஆந்தை கிளேராவ ஆரம்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கட் பண்ண கிளேராவ சோல்ஜர் பெரிய அரண்மனைக்கு கூட்டிட்டு வர, அரண்மனைக்குள்ள போகும்போது இங்க இருக்கிற அவங்க அம்மாவோட ஓவியத்தை எல்லாம் பார்த்ததால என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சோல்ஜர் இப்போ கிளேராவ வேற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு.
அங்க 3 தலைவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல 2 ஆண் தலைவர்கள், 1 பெண் தலைவர் இருக்காங்க. கிளேராவ பார்த்த உடனே பெண் தலைவர் என்ன பண்றாங்க, சந்தோஷத்துல கிளேராவ நோக்கி ஓடி வராங்க. வந்தவங்க கிளேரா கிட்ட சொல்றாங்க, "உங்க அம்மா தான் இந்த அரண்மனையோட ராணியா இருந்தா. மேலும் அவ இந்த இடத்த விட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அவ எங்க போனான்னு யாருக்குமே தெரியலன்னு" கிளேரா கிட்ட சொல்றாங்க. கிளேரா கொஞ்சம் சோகமா சொல்றாங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. இத கேட்டதும் 3 தலைவர்களும், "ஐயோ! அப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஏன்னா, ராணி அரண்மனையில இல்லன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. இந்த பக்கம் கிளேராவுக்கு ஒண்ணுமே புரியல. லேடி தலைவி என்ன சொல்றா, "இது சாதாரண உலகம் மாதிரி இல்ல. மாயாஜாலம் நிறைந்த உலகம். நீயும் இந்த உலகத்த சேர்ந்தவ தான்னு" கிளேரா கிட்ட சொல்றா. ஆனா கிளேரா, "நான் திரும்பவும் வீட்டுக்கு போணும். என் அப்பா, அக்கா எல்லாருமே எனக்காக காத்திருப்பாங்கன்றா." தலைவி என்ன சொல்றா, "இது மாயாஜால உலகம். நீ இருக்கிற சாதாரண உலகத்துல ரொம்ப மெதுவா தான் டைம் நகரும். அதனால நீ கவலைப்படாத. அந்த உலகத்துல இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு" தலைவி கிளாரா கிட்ட சொல்றா. உடனே கிளாராவ இளவரசி போல தயார் பண்ணணும்னு அவ கூட்டிட்டு போறா. அடுத்த சீன்ல கிளாரா குட்டி எலிய பத்தி தலைவி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. தலைவி சொல்றா, "இந்த இடத்துல 4 பகுதி இருக்கு. அதுல ஒரு பகுதியில தான் அந்த எலி ராஜா இருக்கான். அவன் தான் உன்ன தாக்கியிருக்கான். மேலும் ஈவ்னிங்ல ஒரு பார்ட்டி இருக்கு. அதுல உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு" கிளாரா கிட்ட தலைவி சொல்லி, கிளாராவ ஒரு இளவரசி போல தயார் பண்றா. கட் பண்ணா நைட்ல பார்ட்டி ஆரம்பிக்குது. இங்க பெல்லி டான்ஸ் ஆடுற லேடி சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவங்க டான்ஸ 3 தலைவர்களும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா 4வது ராஜ்யத்தோட இளவரசியான வயசான லேடி அவங்க இங்க இல்ல. அவங்க தான் இந்த 3 ராஜ்யத்தையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனா எங்களுக்கு இப்ப பயமே இல்ல. நீ தான் வந்துட்டல்ல. உன்னால மட்டும் தான் எங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு கிளேராவ பார்த்து தலைவி சொல்றா. கிளேரா, "இத பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றா." அடுத்து தலைவி கிளேராக்கு ஒரு மொத்தத்த கொடுத்துட்டு பெரிய மிஷின் இருக்கிற இடத்துக்கிட்ட கூட்டிட்டு போறா. மேலும் இந்த இயந்திரத்த செஞ்சது கிளேராவோட அம்மா தான்னு சொல்றா. இந்த மிஷின வச்சு சின்ன சின்ன பொம்மைங்களுக்கு உயிர் கொடுக்கலான்னும், உங்க அம்மா போனதுலருந்து மிஷின் செயல்பாட்டுக்கு கொண்டு வரலன்னு சொல்றா தலைவி. இங்க தலைவி, "மிஷின் ஆன் ஆனா தான் நம்ப வாழ்க்கைய காப்பாத்த முடியும். ஏன்னா சின்ன சின்ன பொம்மைங்கள வச்சு தான் ஒரு பெரிய ராணுவத்த நம்மளால உருவாக்க முடியும். அதன் மூலியமா வயசான இளவரசிய எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியும்" என்று தலைவி திரும்பவும் கிளேரா கிட்ட சொல்றா. கிளேரா மிஷின் கிட்ட வந்து பார்க்கும்போது மிஷின்ல ஒரு ஹோல் இருக்கு. அந்த ஹோலும் முட்டில சாவி போடக்கூடிய ஹோலும் ஒரே மாதிரியா இருக்கு. உடனே கிளேராக்கு புரிய வருது, சாவி இருந்தா தான் மிஷின இயக்க முடியும்னு. கிளேரா என்ன சொல்றான்னா, "வயசான இளவரசி மாயாஜால உலகத்த அழிக்க நான் விடமாட்டேன். ஏன்னா இது எங்க அம்மா உருவாக்குனது. நான் போயிட்டு அந்த சாவிய 4வது மாயாஜால உலகத்துல இருந்து எடுத்துட்டு வந்து மிஷின ஆன் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு கிளம்பும்போது இந்த இடத்துக்கு சோல்ஜர் வரான். கட் பண்ணா கிளேரா சோல்ஜரோட டிரெஸ் போட்டுக்கிட்டு வரா. மேலும் கொஞ்சம் பேர் அவ கூட வர சொல்றா. ஏன்னா இப்ப இவங்க எல்லாருமே 4வது மாயாஜால உலகத்த நோக்கி போறாங்க. இவங்க 4வது மாயாஜால உலகத்துக்குள்ள குதிரையில போகும்போது இந்த இடத்துல எலி வந்து எட்டி பாக்குது. கொஞ்ச நேரத்திலேயே இந்த இடத்துல பெரிய கலவரம் உண்டாகுது. கிளேரா குதிரையில இருந்து கீழ விழுறா. அப்போ அவள ஒரு பெரிய கை வந்து தூக்குது. என்னன்னு பார்த்தா அது ஒரு பெரிய பொம்மை. உடனே கிளேராவ பொம்மை உள்ள தூக்கி போடுது. கிளேரா 4வது ராஜ்யத்தோட இளவரசிய பாக்குறா. வயசான இளவரசி கிளேராவோட அம்மாவ பத்தி கேக்குறா. உடனே கிளேரா சொல்றா, "அம்மா இப்போ உயிரோட இல்லன்னு." இந்த நேரத்துல சோல்ஜர் உள்ள வர அவன் 3 பொம்மைங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க, ஒரு வழியா 3 பொம்மை கூடயும் சோல்ஜர் நல்லபடியா சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் வயசான இளவரசி எலிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி கிளேரா டேபிள் மேல இருக்க சாவிய எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறா. இதனால வயசான இளவரசி கிளேராவ எப்படியாவது தடுத்து நிறுத்த பாக்குறா. ஆனா கிளேரா தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு தொலைவா போயிட்டா. கிளேரா இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. கையில சாவியும் முட்டியும் இருக்கு. அதனால அந்த முட்டிய ஓபன் பண்ணி பாக்குறா. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. மியூசிக் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ கிளேரா ஏமாற்றம் அடையறா. ஆனா இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிற முட்டைக்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு அவ நம்புறா. கட் பண்ணா கிளேரா சாவியோட அரண்மனைக்கு வர, அந்த சாவிய தலைவி கையில கொடுக்க, தலைவி ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே அந்த மிஷின் கிட்ட ஓடி போயிட்டு சாவிய போட்டு ஆன் பண்ணா மிஷின் ஆன் ஆகுது. அதிலிருந்து ஒரு லேசர் மாதிரி வந்து கீழ இருக்கிற சின்ன பொம்மை மேல படும்போது, அது ஒரு பெரிய உயிருள்ள சோல்ஜர் பொம்மையா மாறுது. இதனால பெரிய பொம்மை ராணுவமே உருவாகுது. இங்க தான் அந்த தலைவி என்ன பண்றா, அந்த பொம்மை ராணுவத்துக்கிட்ட அந்த 4வது ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுங்க. குறிப்பா அந்த வயசான இளவரசியும் கொன்னுடுங்கன்னு கட்டளையிடுறா. கிளேரா தலைவி கிட்ட, "நீங்க இது மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. நீங்க எந்த ராஜ்யத்தையும் அழிக்கக்கூடாதுன்னு தானே என்கிட்ட சொன்னீங்கன்னு" கேட்க, இப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட்டே இருக்கு. இவளோட எண்ணமே 4 ராஜ்யமும் இவ கீழ தான் இருக்கணும் அப்படின்றது தான். மேலும் அவ சொல்றா, "இந்த மிஷின வச்சு தான் உங்க அம்மா எல்லாரையும் வாழ வச்சாங்க." இவளோட பிளான் தெரிஞ்ச உடனே அவங்க இந்த மிஷின லாக் பண்ணிட்டு அந்த சாவிய எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தலைவிக்கு இருக்க அந்த ஆசை எப்பயுமே அணையாம மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இதனால தான் இந்த வயசான இளவரசி இவள எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. கெட்ட தலைவி சொல்றா, "வேற வழி இல்லாம தான் அந்த வயசான இளவரசிக்கு எதிரா எல்லாரையும் தூண்டி விட்டேன். இப்ப என்னுடைய கனவு நினைவாயிடுச்சு. என்னை யாராலயும் தடுக்க முடியாதுன்னு" ஒரு வில்லி சிரிப்பா சிரிக்கிறா. இப்போ கிளேராவையும் அந்த சோல்ஜரையும் கைது பண்ண ஆர்டர் போடுறா.
இங்க நடந்ததுக்கு எல்லாமே கிளியரா தான் காரணம்னு அவன் மேல பழிய போட்டு வருந்துறா. ஆனா சோல்ஜர் என்ன சொல்றான்னா, "உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவளுடைய எண்ணம் அப்பத்துலருந்து தப்பாவே இருந்திருக்கு. அதனால தான் இது இப்ப நடந்திருக்குன்னு" கிளேராக்கு ஆறுதல் சொல்றான். இருந்தாலும் கிளேரா இதெல்லாம் எப்படியாவது சரி செய்யணும்னு நினைக்கிறா. இந்த நேரத்துல கிளேரா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பாக்கெட்ல இருக்கிற அந்த ஸ்டீல் முட்டைய பாக்குறா. ஸ்டீல் முட்டை ஏற்கனவே ஓப்பன் ஆகியிருக்கு. கிளேரா முட்டைய உத்து பாத்துட்டு இருக்கும்போது உள்ள ஒரு கண்ணாடி இருக்கிறத பாக்குறா. அதுல அவளுடைய முகம் தெரியுது. அப்போதான் முட்டியில எழுதப்பட்டிருந்த குறிப்பு அவளுக்கு நினைவு வருது. அது என்னன்னா, நீங்க என்ன செய்ய விரும்புகிறீர்களோ, அது எல்லாமே உள்ள இருக்குன்னு. இப்ப அதோட பொருள் கிளியராக்கு புரியுது. அடுத்து என்ன அந்த கெட்ட தலைவிய எதிர்த்து சண்டை போடணும்னு முடிவு பண்றா. அதனால சோல்ஜரோட உதவியோட ஒரு கயிறு மூலியமா அரண்மனையோட மேல் பகுதிக்கு போறா. இப்போ இங்க மத்த 2 ராஜ்யங்களோட அரசர்களும் வராங்க. வந்தவங்க கிளேராவுக்கு என்ன உதவி வேணாலும் செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. கிளேரா இப்போ கயிறு மூலியமா அரண்மனையில இருந்து கீழ சரசரன்னு இறங்குறா. இப்போ சுட்டி எலி கிளேராக்கு முன்னாடி வந்து கைய தூக்கி நின்னு இந்த பக்கம் போன்னு தலைய ஆட்டுது. 2 பேருமே எலிய ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல கிளேரா எலிய அவளுடைய ஸ்டோடர்ல வச்சுக்கிறா. சோல்ஜர் கிட்ட சொல்றா, "நீ போய் எப்படியாவது 4வது ராஜ்யத்தோட இளவரசி கிட்ட அவங்கள தாக்க வரப்போறாங்க பொம்மை ராணுவம் அப்படின்ற விஷயத்த சொல்லுன்னு" சிப்பாய 4வது மாயாஜால உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறா. உடனே சிப்பாயும் அவங்க கிட்ட ஓடி போறான். இந்த பக்கம் கிளேரா எலி உதவியோட மலையில தொங்கி இன்ஜின் ரூமுக்கு போறா. போனா இங்க ஒரு பெரிய மிஷின பாக்குறா கிளேரா. இந்த இடத்துல மிஷினோட உதவியால பல்லாயிரம் பொம்மைகள் உயிர் பெற்ற நிலையில ராணுவத்துல சேர தயாரா இருக்கு. கிளேரா இப்போ இந்த மிஷினை எப்படியாவது நிறுத்தணும்னு நினைக்கிறா. கட் பண்ணா சோல்ஜர் 4வது மாயாஜால உலகத்துக்கு வந்து அடையறான். வந்தவன் 4வது வயசான இளவரசி கிட்ட மன்னிப்பு கேட்கறான். "நீங்க சொன்னதை நாங்க நம்பி இருக்கணும். நாங்க நம்பாம போயிட்டோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராஜ்யத்தை ரொம்ப விரைவில தாக்க போறாங்க. அதனால நீங்க போருக்கு தயாரா இருக்கணும்." இந்த பக்கம் கெட்ட தலைவி பொம்மை ராணுவத்தோட 4வது மாயாஜால உலகத்தை தாக்க வந்திருக்கா. போர் இப்ப ஆரம்பிக்குது. வயசான இளவரசி பெரிய பொம்மைய வச்சு இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான சோல்ஜர்களுக்கு ஈடு கொடுக்க பாக்குறா. ஆனா அவளால முடியல. ஒரு கட்டத்துல பெரிய பொம்மை சாய ஆரம்பிக்குது. இப்போ கெட்ட தலைவி வயசான இளவரசி வெளிய வருவான்னு காத்துட்டு இருக்க, இங்க அந்த சோல்ஜர் மட்டும் தான் வெளிய வரான். வயசான இளவரசிய காணோம். ட்விஸ்ட் என்னன்னா, இந்த பெரிய பொம்மைய இயக்குனதே இந்த சோல்ஜர் தான்னு நமக்கு புரியுது. இந்த பக்கம் வயசான இளவரசி எங்க போயிருக்காங்கன்னா, கிளேராவுக்கு உதவி செய்ய போயிருக்காங்க. அவங்க இருக்கிற பொம்மை சோல்ஜர் எல்லாரையுமே கையில இருக்க ஜாட்டியாலே தாக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க சொல்றாங்க, "போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன்னு" எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாங்க. இந்த இடத்துக்கு கெட்ட தலைவி வந்துடுறா. வந்தவ வயசான இளவரசிய தாக்குனதுனால அவ பொம்மை சோல்ஜர் கிட்ட மாட்டிக்கிறா. கெட்ட தலைவி என்ன பண்றா, வயசான இளவரசிய பொம்மையா மாத்தலான்ட்டு மிஷின் ஆன் பண்றா. கிளேராவையும் சோல்ஜரையும் பொம்மை ராணுவ ஆளுங்க பிடிச்சிடுறாங்க. கிளேரா இப்போ கெட்ட தலைவி கிட்ட, "நீங்க இது மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப பெரிய தப்புன்னு" சொல்றா. ஆனா அதுக்கு கெட்ட தலைவி என்ன சொல்றா, "இது எல்லாமே உங்க அம்மாவோட தப்பு தான். அவ தான் இந்த மாதிரியான மாயாஜால உலகத்தையே உருவாக்கினா. அத பாதியிலே விட்டுட்டும் போயிட்டா. இப்ப நான் தான் இங்க இருக்கேன். அதனால இந்த மாயாஜால உலகத்தோட ராணியா இருப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த உலகம் முழுக்கவும் நான் ஆளப் போறேன்" அப்படின்னு சொல்லி மிஷின் ஆன் பண்றா. ஆனா மிஷினோட டைரக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா லேசர் வந்து வயசான இளவரசி மேல படல. இந்த கெட்ட தலைவி மேல தான் படுது. இதனால இவ ஒரு பொம்மையாவே மாறிடுறா. காரணம் என்னன்னா, கெட்ட தலைவி வயசான இளவரசி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, கிளேரா தான் இந்த மிஷினோட டைரக்ஷன மாத்தி வச்சிருப்பா. இந்த பக்கம் 4வது மாயாஜால உலகத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே. கெட்ட தலைவி இப்போ பொம்மையா மாறுனதுனால, அவளால உருவாக்கப்பட்ட பொம்மை சிப்பாய்கள் எல்லாமே செயலிழந்து போயிடுது. அடுத்த சீன்ல கிளேரா இளவரசி போல தயாராகி இருக்கா. இங்க இருக்கிற 2 அரசர்கள் கிட்ட சொல்றா, "நான் திரும்பவும் அடிக்கடிக்கு வந்துட்டு போவேன். கவலைப்படாதீங்கன்றா." இந்த மாயாஜால உலகத்துல நடந்த இவ்வளவு விஷயங்களுக்கான நேரம் உண்மையான உலகத்துல வெறும் சில நிமிஷங்கள் மட்டுமே. ஏன்னா இங்க தான் நேரம் ரொம்ப கம்மியா போகும்ல. ஏன்னா மாயாஜால உலகத்துல ஒரு நாள் என்றது உண்மையான உலகத்துல ஒரு நிமிஷம் போல. கட் பண்ணா கிளேரா அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. அப்பா உடனே இப்ப டான்ஸ் ஆடலாமான்னு கேட்க, அவனும் சரின்ட்டு மியூசிக் ஆன் ஆகுது. 2 பேருமே நல்லபடியா டான்ஸ் ஆடுறாங்க. இதோட படம் முடியுது. நன்றி, வணக்கம்.